2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்து வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நாமெல்லாம் 1965 இல்லை. இப்போ இருக்கிற மக்கள், அது குறிப்பாக தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள் மிகவும் ஒரு ப்ரொக்ரெசிவ், ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறவர்கள். ஏதோ இவர்கள் 1965 மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது. தமிழுக்கு இவர்கள் செய்த நன்மை விட பல மடங்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் முதல்ல முழக்கியவர் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். அதே போல் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட வேற்று மொழிகளில் நம்மளுடைய திருக்குறளை மொழிபெயர்த்து உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சென்றது. நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய, தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கையில் நாம் சொல்லியிருந்த விஷயம், திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொன்னிருந்தோம். அது சொல்லி 4 மாதம் தான் ஆகுது. கவர்மெண்ட் 4 மாதத்துலேயே கிட்டத்தட்ட 5-6 நாடுகளில் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா, நம் மதுரையில் இருக்கோம், சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த பகுதி, சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தி இருக்கிறோம். அதே மாதிரி பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு தொன்மையான விழாவில் கலந்து கொண்டு, ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம மதுரைனாலே ஜல்லிக்கட்டு தான் நமக்கு எல்லாருக்கும். ஜல்லிக்கட்டு இதே திமுக, இதே காங்கிரஸ் அதை ஜல்லிக்கட்டுவை அதை மூடுவதற்கு, ஜல்லிக்கட்டை நிறுத்துவதற்கான வேலைகளை செய்தார்கள். நாம் சட்ட ரீதியாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து ஜல்லிக்கட்டை நமக்கு மீண்டும் கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனால் தமிழ்நாட்டு மேலே அதிகம் பற்று நமக்கு இருக்கிறது, தமிழ் மக்கள் மேலே அதிக பற்று நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்.